தேவனுக்கு மகிமை. ஏசாயா 1:19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமாங்க, இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததினால் அநேக கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உயிரிழப்பும் ஏற்பட்டது. ஆனால் பின்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால கானான் தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் நடாத தோட்டத்தை கொடுத்து ஆசிர்வதித்தார், கட்டாத வீட்டை கொடுத்து ஆசிர்வதித்தார். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர காத்திருக்கிறார். எப்போதுன்னு பார்த்தோன்னா, அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து நாம் அவருடைய வழியில் நடக்கும்போது கர்த்தர் நன்மையை தர வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் எதிர்பார்த்த நன்மை பெறணும்னா இன்றைக்கே தேவனிடத்தில் மனம் திரும்புங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.